ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2023ல வெளியான தி அம்பாங் கெமாட்டியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கதையை பத்தி பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல கூட அவைலபிளா இருக்கு, ஆனா தமிழ் டப்பிங்ல இல்லன்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்சா போய் செக் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை சும்மா மிரட்டி விட்டுருப்பானுங்க. அதுவும் எண்டிங்ல சூப்பரான ஒரு நல்ல கருத்தும் இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஆசையா வளர்த்த செல்ல பிராணி எதுங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அணில் வளர்த்தேன். ஆக்சுவலா அதான் என்னோட முதல் செல்ல பிராணி. பார்க்கலாம் உங்கள யாராச்சும் வித்தியாசமான பெட்ஸ் வச்சிருக்கீங்களான்னு. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல வருஷம் சரியா 2002 ஜாவோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தனி தீவு. அங்க வாழக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின், இவளோட பேரு ஜூலி. இவளுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், அவனோட பேரு யோகாய். அப்புறம் அம்மா அப்பா, மொத்தமா 4 பேர் இந்த குடும்பத்துல. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால ஹீரோயினுக்கு 7 வயசா இருக்கும் போதுல இருந்து அம்மா ஒரு வினோதமான நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடம்பு ஃபுல்லாவே எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கு. கூடவே கையிலையும் கட்டு போட்டிருக்காங்க. சரி, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை பண்ணலாம்னு பார்த்தா கூட இந்த ஹீரோயினோட அப்பா அதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த ஒரே காரணத்தாலேயே நம்ம ஹீரோயினுக்கும் அண்ணங்காரனுக்கும் தங்களோட அப்பா தாங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்பதான் ஒரு நாள் வழக்கம் போல ஹீரோயின் தான் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு வந்திருப்பாங்க. ஆனா பாவம் ரொம்ப சோகத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயினும், அம்மா நாளைக்கு புத்தாண்டு வரப்போகுதுல்ல, நீங்க என் கூட ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா? மன்னிச்சிருமா, என்னால இந்த குளத்துல கண்டிப்பா உங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா எனக்காக நீயும் அண்ணனும் ஒரு விஷயத்த பண்ணியாகணும். அது என்ன தெரியுமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் இறந்து போனதுக்கு அப்புறமா உன்னோட அப்பா என்ன சொன்னாலும் சரி, அத நீயும் உன்னோட அண்ணனும் தட்டாம கேட்கணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை. பதிலுக்கு ஹீரோயின் சரின்னு சொன்னதுமே அம்மாவுக்கு லைட்டா மூச்சு திணற மாதிரி இருக்கு. அம்மா அம்மா என்னமா ஆச்சுன்னு ஹீரோயின் பக்கத்துல போவாங்க. பதிலுக்கு அந்த அம்மா பொழிச்சுன்னு ரத்த ரத்தமா வாந்தி எடுப்பாங்க. ஐயோ அம்மான்னு கத்துற சவுண்ட கேட்டு நைனாவும் அண்ணங்காரனும் அங்க வந்துட்டாங்க. சரி, பக்கத்துல இருக்க மருந்து மாத்திரையை கொடுத்து பொண்டாட்டி உயிரை காப்பாத்துவான்னு பார்த்தா வேக வேகமா இந்த வீட்டோட பின்பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி அறையை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பான அண்ணங்காரன், அப்பா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அம்மாவை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகணும். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அறை கதவை திறந்து உள்ள வந்தவரு, தயவு செஞ்சு என்னோட மனைவியை டார்ச்சர் பண்ணாத, அவளை விட்டு போயிடுன்னு கதறி அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் அரைகுறையா கேட்டுட்டு அண்ணங்காரன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அதே டைம்ல வழியால கதறிக்கிட்டு இருந்த ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களும் இப்ப ஓரளவுக்கு குணமாயிட்ட மாதிரி தெரியுது. கட் பண்ணா நைட் ஆகுது, புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வெடி வெடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இத ஜன்னல் ஓரத்துல இருந்து ஹீரோயினும் பாத்துட்டு இருப்பா. ஏய் ஒரு நிமிஷம் இரு, நான் அப்பா கிட்ட பர்மிஷன் கேக்குறேன், கண்டிப்பா நம்மளும் போய் வெளியில ஜாலியா விளையாடலாம். இல்ல அம்மாவை தனியா விட்டு நான் எங்கேயும் வரல. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அம்மாவோட குரல் கேக்குது. பசங்களா இங்க வாங்கன்னு கத்துவாங்க. ஐயோ மறுபடியும் ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா நல்லவேளை அம்மா குத்துக்கள் மாதிரி நிக்கிறாங்க. என்னாச்சுமா கூப்பிட்டீங்க? அதுவா, என் ஒருத்தியால உங்க 3 பேரோட சந்தோஷம் வீணா போக கூடாதுல்ல, அதனாலதான் புத்தாண்ட எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம், நானே உங்களுக்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு தடபுடலா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்ப கூட இந்த ஹீரோயினும் அண்ணங்காரனும் சாப்பாடுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது சரியா மணி 12 ஆகும்போது அம்மாவுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான கருப்பு ஷேடோ வருது, அதாவது நிழல். அதுக்கப்புறமா அம்மா மட்டும் எழுந்து கிச்சனுக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. அப்பதான் ஹீரோயின் தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு கிச்சனுக்கு வந்து தண்ணி எடுக்க வருவாங்க. அடுத்த நிமிஷமே ஐயோ அம்மான்னு கத்தக்கூடிய சத்தம். பயந்து போன அண்ணங்காரனும் நைனாவும் ஓடி வந்து கவனிக்கும் போது கொதிக்கிற தண்ணியில மூஞ்ச வச்சபடி இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு இத பார்த்து எப்படி இருக்கும்? உடனே பொண்டாட்டியை காப்பாத்தலான்னு நைனா உள்ள புந்து தூக்கும் போது முகத்துல இருந்த சதை எல்லாமே உறிஞ்சு விழுந்துருச்சு. வெறும் முழுக்கட்டின்னு இருக்கு. இதுக்கு மேலயும் வீட்டுல வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடம்ப தூக்கிட்டு அவசரமா மருத்துவமனைக்கு கிளம்புறாங்க. அப்பதான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வீட்டை காட்டும் போது மேற்கூரையில ஒரு வித்தியாசமான கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல அப்படியே சர்வ லட்சணமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு நைனா ஒரு மளிகை கடை ஓபன் பண்ணிருக்காரு. அதுக்கு நினைக்கிறத விட எக்கச்சக்கமான வியாபாரம் போயிட்டு இருக்கு. நைனாவுக்கு இதை பார்த்து அளவு கடந்த சந்தோஷம். அப்பதான் கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார ஓடி வந்து, ஐயா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ அதிசயமா இருக்கு, நல்லா பாருங்களேன், அவங்க எல்லாருமே பக்கத்து கடைக்கு ரெகுலர் கஸ்டமரா இருந்தாங்க, ஆனா இப்ப மொத்தமா நம்ம கடைக்கு மாறிட்டாங்க. சரி நீ போய் வேலையை பாரு, நல்லபடியா காசு வந்தா போதும்னு சொல்லிட்டு நைனா உள்ள வந்து உட்காரும் போது கேலண்டர்ல இருக்கக்கூடிய 5ஆம் தேதியை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆனா ஏன் எதுக்குங்கிற விஷயம் தான் தெரியல. கட் பண்ண அடுத்த ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. வழக்கம் போல அண்ணன் கிட்ட பேசலாம்னு வரும்போது அவன் செஞ்சு வச்ச சேலை மாதிரி குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறான். என்னாச்சு உனக்கு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா இறந்து 3 மாசத்துக்கும் மேல ஆயிடுச்சு. இது அம்மாவோட ரூமா இருந்துச்சுல்ல, ரத்தமா வாந்தி எடுத்தப்ப கூட அப்பா இங்க இருக்கக்கூடிய ரத்தத்தை துடைக்காம எதுக்காக புது டைல்ஸ் அது மேலேயே ஒட்டி வச்சாரு? பள்ளிக்கூடத்தை தவிர அனுமதி இல்லாம வேற எங்கேயும் போக கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற. எனக்கு என்னமோ அப்பா நம்ம கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை மறைக்கிறாருன்னு தோணுது. பதிலுக்கு ஹீரோயினும், உனக்கு அம்மா லாஸ்டா சொல்லிட்டு போன விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீயும் நானும் அப்பாவோட பேச்சை கேட்கணும்னு சொன்னாங்க. தெரிஞ்சா சரி, போய் அடுத்தடுத்து உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பாக்கும்போது அண்ணங்காரனுக்கு அங்க வைக்கப்பட்டிருக்க ஒரே ஒரு டைல்ஸ் மட்டும் லைட்டா நகர்ற மாதிரி இருக்கு. ஜூலி இத பாரு, இந்த கல்லு தானாவே நகர்ந்துட்டு இருக்கு. டேய் உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? நல்லா பாரு, அந்த டைல்ஸ் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா
அண்ணங்காரன் கண்ணுக்கு மட்டும் அந்த டைல்ஸ் லைட்டா தூக்குன மாதிரியே இருக்கு. சந்தேகத்துல அத கைய பிடிச்சு இழுத்து பார்க்கும்போது உள்ள ஒரு மிக ஆழமான துளை இருக்கு. சந்தேகத்துல இவன் அந்த குழிக்குள்ள என்ன இருக்குன்னு லைட்டா எட்டி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு பேயோட கை வெளியில வந்து அண்ணங்காரன் கழுத்தை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு இருக்கு. ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்க இருக்க செவுத்த ஒட்டி உட்காந்துப்பான். சடனா அந்த குழிக்குள்ள இருந்து நிறைய பூச்சிகள் வர மாதிரியும் தெரியுது. சோ பயந்து போன அண்ணங்காரன் கதவை திறந்துகிட்டு ஓடியா போயிடுவான். ஆனா இது எல்லாமே அண்ணங்காரனோட கண் பார்வைக்கு மட்டுமே வந்த இல்லூஷன். கரெக்டா அப்ப வந்த நைனாவும் என்னாச்சு, அவன் எதுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான் எனக்கும் தெரியலப்பா, ஆனா இவன் இந்த டைல்ஸுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கத்தனாப்பா. அட அது ஏதாவது இல்லூஷனா இருக்குமா, நீ போய் வேலையை பாருன்னு நைனா அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு 3 பேரும் சாப்பிடலாமே உட்காரும் போது அண்ணங்காரனுக்கு சாப்பிடவே பிடிக்கல. டேய் என்னாச்சு, சாப்பாடை வீணாக்காம சாப்பிடு, என்னால இதுக்கு மேலேயே அமைதியா இருக்க முடியாதுப்பா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுமே அவங்கள மருத்துவமனையில சேர்த்து இருந்தா கண்டிப்பா டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களை காப்பாத்திருப்பாங்க. ஆனா அதை நீங்க பண்ணாம வீட்டுக்குள்ளேயே அவங்களை அடைச்சு வச்சதுதான் மிகப்பெரிய தப்பு. நாளுக்கு நாள் நோய் அதிகமாகி நீங்க பண்ண டார்ச்சரையும் தாங்க முடியாம தான் அம்மா கொதிக்கிற தண்ணியில மூஞ்ச விட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. ஏன் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு அம்மா இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணம். கடுப்பான நைனா ஓங்கி கண்ணத்தை காட்டி ஒரு அப்பு. அடுத்த வார்த்தை எதுவுமே பேசாம நைனாவும் அமைதியா உள்ள போயிடுவாரு. அடி வாங்கின சோகத்துல அண்ணங்காரன் படுத்துட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து ஹீரோயினும் என்னாச்சு, இன்னும் உனக்கு வலிக்குதா? இல்ல அப்பா என்கிட்ட இருந்து என்ன ரகசியத்தை மறைக்கிறாருங்கிற கேள்வி மட்டும் தான் எனக்குள்ள இருக்கு. சரி சரி ரொம்ப யோசிக்காத, ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுத்துருவாங்க. அப்பதான் திடீர்னு அண்ணங்காரனுக்கு தன்னோட அம்மா தாங்கிட்ட பேசுற மாதிரியான குரல் கேக்குது. ஹீரோயின் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா வெளியில வரும்போது ஏதோ ஒரு கருப்பு உருவம் டக்குன்னு ஓடி போற மாதிரி தெரியுது. ஆஹா அப்ப நமக்கு காத்திருக்கு போலயே, எதுக்கு வம்பு, ஒழுங்கா உள்ள போய் தூங்கலாம் நினைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய கிச்சன் லைட் தானாவே ஆன் ஆகுது. ஒருவேளை அப்பாவா இருக்குமோன்னு சந்தேகத்துல இவனும் கிச்சனுக்கு வந்து பார்த்தா இறந்து போன அம்மா இருக்காங்கல்ல, அந்த உருவம் இப்ப திரும்பினபடி நிக்குது. அம்மா நீங்க வந்துட்டீங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே பக்கத்துல வந்தவன் லைட்டா தோல்ல கைய வச்சதுமே டக்குன்னு கழுத்து மட்டும் பின்னாடி உடையும். ஒரு நிமிஷம் நம்மால அரண்டே போயிடுவான். வேக வேகமா கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் கவனிக்கும் போது இப்ப அந்த இடத்துல எந்த ஒரு உருவத்தையும் காணோம். அப்படின்னா ஒருவேளை நம்ம பார்த்தது வெறும் இல்லூஷனா இருக்கும் போலன்னு திரும்ப ரூமுக்கு போலான்னு பாப்பான். அப்ப யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போனவன் கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். அப்பதான் இவனுக்கே தெரியுது உள்ள வந்தது அந்த நைனா. ஆனா எதுக்காக அப்பா தூங்காம இங்க வந்தாருன்னு எக்கச்சக்கமான கேள்வி. ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த ஆள் வெளியில போனதுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவனும் பின்னாடியே வராங்க. முதல்ல தான் மனைவியோட அறைக்கு போற அந்த சின்ன கேப்ல அண்ணங்காரன் மறுபடியும் தான் ரூம்ல வந்து தூங்கிடுவான். அப்ப நைனா பசங்க 2 பேரும் தூங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போகும்போது அண்ணங்காரன் தூங்குன மாதிரி நடிச்சிட்டு இப்ப மறுபடியும் அந்த நைனாவை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் வீட்டோட பின்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தனிமையான அறை இருக்குல்ல, அதுக்குள்ள நைனா கையில கத்தியோடையும் ஒரு ஆட்டையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு புரியாம கதவோட சின்ன சாவி போடக்கூடிய துளை இருக்குல்ல, அது வழியா கவனிக்கும் போது இவ எதையோ உன்னை பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா அது என்ன ஏதுங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த 9 ஆண்டுகளுக்கு அப்புறமா சின்ன பசங்களா இருந்த 2 பேருமே வளர்ந்து பெரிய பசங்களாயிட்டாங்க. அப்ப இந்த அண்ணங்காரன் கையில ஒரு வித்தியாசமான காயம் இருக்கு. ஆமா இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா பதிலே சொல்லாம அமைதியா இருப்பான். ஹீரோயினுக்கு செம கோபம். என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னோட அக்கா, என்கிட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டியா? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க அண்ணங்காரன் டப்புன்னு கதவை லாக் பண்ணிட்டு ஆரம்பத்துல இருந்தே அப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்னு சந்தேகப்பட்டோம்ல, அது என்ன ஏதுங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு நைட்டு நீயே அதை பாப்பன்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் அங்க இருந்து கிளம்பிட்டான். நேரம் போக நைட் ஆகுது. வழக்கம் போல நைனா பசங்க 2 பேரும் தூங்கிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வருவாரு. அண்ணங்காரன் பேச்ச கேட்டு தூங்குற மாதிரி நடிச்ச ஹீரோயின் அப்பா அங்க இருந்து போனதுமே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பசங்க 2 பேருமே வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு தனிமையான அறைக்கு வராங்க. உள் பக்கத்துல இருந்து கதவு லாக் பண்ணப்பட்டிருக்கு. அப்பதான் அண்ணங்காரனும் இந்த சாவியோட துளை வழியா நீயே என்ன நடக்குதுன்னு பாரு, அப்படி என்னடா உள்ள இருக்க போதுன்னு ஹீரோயினும் யதார்த்தமா பாப்பாங்க. ஆனா பைபிளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா நைனா உள்ள கூர்மையான கத்தியை பயன்படுத்தி ஒரு ஆட்டோட தலையவே துண்டா வெட்டி அது மூலமா வெளியக்கூடிய ரத்தத்தை காஃபி டீ குடிக்கிற மாதிரி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆட்டோட தலையை தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில இருக்க கொல்லப்புறத்திலேயே குழிய தோண்டி புதைப்பாரு. இதை ஒளிஞ்சிருந்து பார்த்த ஹீரோயினுக்கு பொறுமை தாங்கல. அப்பா என்ன கருமம் இதுன்னு கேள்வி கேப்பா. பதில் பேச முடியாம நைனா திகச்சு போயிடுவாரு. இந்த சின்ன கேப்ல அண்ணங்காரன் உள்ள பூந்து மண்வெட்டியை பயன்படுத்தி அங்க இருக்க அரை கதவையை உடைச்சு விட்டான். ரொம்ப நடிக்காதீங்கப்பா, நீங்க பண்ணக்கூடிய சடங்கை பத்தி எனக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரியும். கூடவே அக்கா கிட்டையும் நான் தான் இதை பத்தி சொன்னேன். இதுக்கு மேலேயும் உங்களால எதையும் மறைக்க முடியாது. ஆரம்பத்துல அமைதியா இருக்கக்கூடிய நைனாவும் இங்கதான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பாரு, முதல் முறையா நான் ஒரு கடையை வைக்கும் போது எனக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு வந்துச்சு. வியாபாரத்துல பெரிய நஷ்டமும் வந்துச்சு. இப்ப குடியிருக்க இதே வீட்டுக்கு தான் நம்ம வாடகைக்கு வந்தோம். ஆனா என்ன, அதுக்கு பணம் கொடுக்கற அளவு கூட நமக்கு வசதி இல்ல. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, குழந்தைகளான அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா ஒரு சாப்பாடை கூட வாங்கி கொடுக்க முடியல. என்னதான் பிறக்கும் போது நான் ஏழையா இருந்தாலும் கூட சாகும்போது உங்களை ஒரு ஏழ்மையில தள்ளிட்டு சாகணுங்கிற விருப்பம் எனக்கு இல்ல. அதனாலதான் வேற வழி இல்லாம இந்த தீவோட தெற்கு திசையில ஒரு மிகப்பெரிய காடு இருக்கு. அங்க லிசான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரவாதி இருக்காங்க. அவங்க கிட்ட சாத்தான் கடவுளை எப்படி வணங்குறது, அந்த சாத்தான் கிட்ட இருந்து எப்படி வரங்களை வாங்குறதுன்னு ஒரு சில மந்திரங்களை கத்துக்கிட்டு வந்தேன். அப்படின்னா அடிக்கடி ஆடுகளை இங்க கொண்டு வந்து பலி கொடுக்கறது அந்த சாத்தான் கடவுளுக்கா? ஆமா, ஆரம்பத்துல நானும் இந்த வேலையை பாக்குறதுக்கு ரொம்ப பயந்தேன். ஆனா
காலப்போக்குல ஒவ்வொரு முறையும் பலியை கொடுக்கும் போதும் என்னோட வியாபாரத்துல முன்னேற்றத்தை என்னால பார்க்க முடிஞ்சு, வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்ட நம்ம இந்த வீட்டையே சொந்தமா வாங்க முடிஞ்சு. இப்ப நமக்குன்னு தனியா காரும் இருக்கு, மிகப்பெரிய கடையும் இருக்கு, அளவுக்கு அதிகமான பணமும் இருக்கு. அப்படின்னா உங்க வளர்ச்சிக்காக அம்மாவையும் பலி கொடுத்துட்டீங்களா? முட்டாள் மாதிரி பேசாத. அந்த இடத்துல சாக வேண்டியதுன்னா என்னதான் ஆரம்பத்துல சாத்தான் கடவுள்கிட்ட நான் கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைச்சாலும் கூட காலப்போக்குல அந்த சாத்தான் எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. அப்பதான் ஒரு நாள் நானும் உன்னோட அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து எங்க 2 பேருக்குமே ஒரு கெட்ட கனவு. கண்ணமுழிச்சு பார்த்தா உங்க அம்மா மட்டும் கதறி எழுதிட்டு இருந்தாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் மறுபடியும் அந்த ஜந்துவை பார்த்தேன்னு சொன்னா, சரி விடு பயப்படாத, காலையில வழக்கம் போல ஒரு ஆட்டை பலி கொடுத்தா எல்லாமே சரியா போயிடும். ஏங்க பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, அந்த சாத்தான் நம்மளோட மூத்த புள்ளைய பலியா கேட்டுச்சு. ஐயோ அப்ப நீ என்ன சொன்ன? நம்ம குழந்தைங்க நல்லபடியா இருக்கணும்னா சாத்தான் கிட்டயே நம்ம ஒப்பந்தம் போட்டோம், அதனால வேற வழி இல்லாம என் பையனை விட்டுரு, அதுக்கு பதிலா நான் என்னோட உயிரை கொடுக்கறேன்னு ஒப்பந்தம் போட்டேன். இல்லமா நீ இப்படி பண்ண வேணாம், நான் என்னோட உயிரை கொடுத்துறேன், நீ பசங்க 2 பேரையும் பாத்துக்கோ. இல்லங்க பசங்களை பாத்துக்க நீங்க வேணும், அதனால என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு உங்க அம்மா மறுபடியும் அந்த சடங்கை நடத்த விடல. அந்த நிமிஷத்துல இருந்து உங்க அம்மாவோட உடம்புகள்ல வித்தியாசமான காயங்கள் ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா நீங்க பயந்துருவீங்கிற ஒரே காரணத்தாலேயே அது எல்லாமே ஒரு தொற்று நோயோட அறிகுறின்னு உங்ககிட்ட போய் சொன்னேன். இவ்வளவு கதையெல்லாம் கேட்டு அண்ணங்காரனுக்கு கோவம் தாங்கல. என்னோட கைய பாத்தீங்களா? இதுல இருக்கக்கூடிய காயங்கள் நான் கீழே விழுந்ததால ஏற்படல, நானும் அந்த கொடூரமான சாத்தான கனவுல பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் அந்த காயங்கள் உருவாச்சு. இனிமே அந்த சாத்தானுக்கு யாரும் எந்த ஒரு சடங்கும் செய்யக்கூடாதுன்னு உள்ள வந்த அண்ணங்காரன் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். அப்ப கூட நைனா சொல்லுவாரு, வேணா இப்படி பண்ணாத, சாத்தானோட ஒப்பந்தத்தை நம்மளால மீற முடியாது, அது பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையா வரும்னு. அண்ணங்காரன் அதையெல்லாம் துளி கூட காது கொடுத்து கேட்காம சாத்தான் கடவுளோட அடையாளமா ஒரு ஆட்டோட மண்டை ஓட்ட வச்சிருப்பாங்க, அதை அவசரப்பட்டு டப்புன்னு தரையில போட்டு உடைச்சிருவான். அடுத்த நிமிஷமே அவங்க வீட்டுல இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட்ட அடிச்சு நைனா ஒரு பக்கத்துல என் பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சாத்தான் கிட்ட வணங்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினும் அண்ணங்காரனும் அதையெல்லாம் கேட்காம இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது வாசல் கதவு கிட்ட 8 அடி உயரத்துல ஒரு மிகப்பெரிய பேய் வந்து நிக்குது. ஆக்சுவலா இது சாத்தான் கடவுளோட சிலையை உடைச்ச இந்த அண்ணங்காரன் இருக்கால, அவனோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. சரி முன்னாடிதான் பேய் இருக்கே, பின்னாடி திரும்பி போலான்னு பார்த்தா அங்கேயும் பேய்கள் மரண பயத்தோட கண்ணையும் காதையும் புத்துனபடி அதே இடத்துல உட்காந்து கதறி எழுதிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ணுக்கு முன்னாடி இருந்த பேய்களோட உருவங்களும் மறைஞ்சு போயிடுச்சு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. வழக்கம் போல ஸ்கூலுக்கு வந்த ஹீரோயின் கம்ப்யூட்டர்ல மாணவர்கள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவ மட்டும் அந்த ஆடு தலை கொண்ட சாத்தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நெட்ல தேடி பாக்குறா. இத கவனிக்கக்கூடிய டீச்சர் இப்ப ஹீரோயினோட ஸ்கிரீனை மட்டும் மெயின் ஸ்கிரீனா மாத்தி விட்டாரு. அதனால இந்த விஷயத்தை அங்க இருந்த மாணவர்கள் எல்லாரும் பார்த்து ஹீரோயினா பைத்தியம் நினைச்சு கேட்க பக்கம் சிரிக்கிறானுங்க. ஏற்கனவே பயத்துல இருக்கக்கூடிய ஹீரோயின் பதில் எதுவுமே பேசாம அங்க இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துக்கு வரா. உள்ள ஏற்கனவே ஒரு சுருட்ட முடிக்காரன் இருக்கான். ஆக்சுவலா இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. உடனே ஹீரோனை பார்த்து, கிளாஸ்ல நடந்த எல்லாத்தையுமே நானும் பார்த்தேன், எனக்கும் உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஆசை இருக்கு, ஆனா நீ எதை பார்த்து பயப்படுற, உனக்குள்ள என்ன கவலை இருக்குன்னு நீயா மனசார சொன்னா மட்டும்தான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பதில் எதுவுமே சொல்லாம ஹீரோயின் அப்பவுமே அமைதியா இருப்பா. சரி சரி டைம் எடுத்துக்கோ, என்னைக்காவது உனக்கு உன் கவலைகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமா சொல்லு. பதிலுக்கு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கவனிக்கும் போது இன்னும் அந்த பவர் கட்டான விஷயத்த சரி பண்ணவே இல்ல. வேலைக்காரங்க கிட்ட என்னாச்சுன்னு கேட்டா, மேடம் மெயின் போர்டு எல்லாமே நல்லதா இருக்கு, ஆனா எப்படி பவர் சர்க்கியூட் ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் தரல, எங்களால என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல, சோ கொஞ்சம் டைம் தேவைன்னு சொல்லிட்டு வந்த வேலைக்காரனுங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டானுங்க. உடனே தான் அப்பாவுக்கு கால் பண்ணி பாக்குறா, இப்ப வரைக்கும் போன் ரீச் ஆகல. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. வெளியில போன அண்ணங்காரனையும் வீட்டுல காணோம். உடனே அவனுக்கு கால் பண்ணி, டே பைத்தியம், நான் வீட்டுல தனியா இருக்கேன், பவர் வேற இல்ல, சத்தியமா ரொம்ப பயமா இருக்கு, சோ கொஞ்சம் சீக்கிரமா வா. சரி சரி வரேன்னு சொல்லிட்டு பையன் காலை கட் பண்ணிட்டான். இதே டைம்ல மொபைல்ல இருந்த சார்ஜும் ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. உடனே சார்ஜரை தூக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு வந்த ஹீரோயினும், ஆண்டி எங்க வீட்டுல இன்னும் பவரை சரி பண்ணல, அதனால என் அண்ணன் திரும்ப வர வரைக்கும் மொபைல் சார்ஜர் போட்டுட்டு நான் இங்கே இருக்கவா? பதிலுக்கு ஆண்டியும், என்னமா கேள்வி இது, காலையில உங்க அப்பா சுத்து வட்டாரத்துல இருக்க 10-15 வீட்டுக்கு அவரோட கையாலேயே ஆட்டுக்கறிய கிலோ கணக்குல கொடுத்துட்டு போனாரு பாரு, இப்ப கூட என் புருஷனும் பையனும் அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நல்லது பண்ணக்கூடிய உங்க அப்பாவுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? ஆனா நம்ம ஹீரோனுக்கு தான் தெரியும் அந்த கறி சாதாரணமா வந்தது கிடையாது, சாத்தானுக்கு ஆட்டோட தலைய பலியா கொடுத்து அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த கறி எல்லாம் வீணா போக கூடாதுங்கிறதுக்காக தான் நைனா அதை வெட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்க டைம்லயே வெளியில போன அண்ணங்காரன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கல. கையில ஒரு டார்ச் தூக்கிட்டு ஜூலின் எங்க இருக்குன்னு கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவான். ஆனா அவளை அறைக்குள்ள காணோம். கால் பண்ணி பார்த்தாலுமே சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப வீட்டோட மேல் மாடியில இருந்து என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு ஹீரோயின் கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. அவசர அவசரமா அண்ணங்கார மேல வந்து கவனிச்சா சுவரோட மூலையில ஒரு பொண்ணு வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. ஜூலி, இது நீ தானே? இந்த டைம்ல இப்படி எல்லாம் விளையாடாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடியே ஒன்ட்டதான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் என்ன பாருன்னு தோள்பட்டையில கைய வைக்கும் போது டக்குன்னு அந்த உருவம் திரும்பும் பாருங்க. அப்பதான் இவனுக்கே தெரியுது இவ்வளவு நேரமா இங்க இருந்தது ஹீரோயின் கிடையாது, ஒரு கொடூரமான பேய். பயத்துல ஓடலான்னு பார்த்தா கூட எல்லா வழிகள்லயுமே அந்த கொடூரமான பேய்கள் மட்டும் தான் நிக்குது. காது கிட்ட வந்து வேணும்னே பே பேன்னு கத்தி பயமுறுத்திட்டு இருக்கு. வேற வழி இல்லாம கண்ணை முடிக்கிட்டு அண்ணங்காரன் அதே இடத்துல கதறி எழுதிட்டு
அழுதுட்டு இருக்கான். என்னை விட்டு போயிடுங்க போயிடுங்கன்னு அவ்வளவு கத்துவான். நல்ல வேலையா அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டாங்க. டேய் யோகாய் கண்ண முடிச்சு பாரு, இங்க யாரும் இல்ல. ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அண்ணங்காரனுக்கு திரும்ப மூச்சே வருது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில போன நைனா கையில ஒரு கருப்பு ஆடை புடிச்சிட்டு வராரு. யோ எங்கேயா போன? நேத்து நைட்ல இருந்து ஒரு ஆளை காணோம். வயலுக்கு நைனாவும் என்ன பண்றது, கருப்பு ஆடு சந்தையில இல்ல, அதனால பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அதனாலதான் திரும்ப வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படின்னா இன்னும் நீங்க அந்த சாத்தான் கடவுளை வேண்ட போறீங்கல்ல? இந்த பர்மா இது வேண்டது கிடையாது. நம்ம சடங்க பாதியிலேயே விட்டோம்னா சாத்தான் கடவுளுக்கு கோவம் வந்து நம்ம குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிரும். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் உங்க அம்மா மாதிரியே அந்த சாத்தான் கடவுளை கனவுல பாத்திருக்கான். அதனால இப்ப அவன் உயிருக்கு தான் பெரிய ஆபத்து. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நிரந்தரமா இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாத்திக்க வேற ஏதாவது வழியை தேடி கண்டுபிடிக்கிறேன். ஹீரோயினுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால அப்பாவோட டீலுக்கு ஓகே சொல்லிட்டு அவரோட கையிலேயே கத்தி எடுத்து கொடுத்து உள்ள சடங்கு செய்யறதுக்கு அனுப்பி வைக்கிறா. அண்ணங்காரனுக்கு உயிர் பயமும் இருக்குல்ல, அதனால ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்து நைனா அந்த ஆட்டோட தலையை வெட்டி கொண்டு வரும்போது கரெக்டா குழிய தோண்டி வச்சு இப்ப 3 பேருமே அந்த சாத்தான் கடவுளை வேண்ட போற மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷமே வீட்டுல அணைஞ்சு போயிருந்த லைட் எல்லாம் தானா எரியுது. இத பார்த்ததுமே ஹீரோனுக்கு தான் அண்ணன் உயிரை எப்படியாச்சும் காப்பாத்த முடியும்னு ஒரு சின்ன நம்பிக்கை உருவாகுது. அதுக்கப்புறமா ஆட்டோட மீதி பாகங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அப்பா கூட ஒன்னா சேர்ந்து அரை கிலோவா பேக் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்துருவானுங்க. கட் பண்ண அடுத்து ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்ப வரைக்குமே இந்த அண்ணன்காரன் கையில இருக்கக்கூடிய காயங்கள் ஆறவே இல்ல. சின்ன வயசா இருக்கும்போது அம்மாவோட காயங்களை பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னு என்னால ஃபீல் பண்ண முடியல. ஆனா இப்ப ஒவ்வொரு நாளுமே இந்த காயத்தோட வழியால இழந்து போன அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வயலுக்கு அவளும் இந்த பாரு இன்னைக்குதான் புத்தாண்டு விழா, அதனால நம்ம ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து அதை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிலேயே அடுப்பை போட்டு ஜாலியா சமைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சரியா 5 நிமிஷத்துல 12 மணி ஆக போகுது. புத்தாண்டும் வரப்போகுது. அப்ப நைனாவை பாருங்களேன், தன்னோட மூத்த பிள்ளைய பாக்குற விதமே லைட்டா வித்தியாசமா இருக்கு. அதாவது இவனுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போற மாதிரியும் அது இவனுக்கு ஏற்கனவே தெரியுங்கிற மாதிரியும் மூஞ்ச வச்சிட்டு இருக்கான். இதுக்கடையில ஹீரோயினும் எனக்கு லைட்டா குளிர்ற மாதிரி இருக்கு, நீ உள்ள போய் எனக்காக ஜாக்கெட் மட்டும் கொண்டு வரியா? சரி தங்கச்சியா போயிட்ட, நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் நேரா உள்ள வந்து தேவையான ஜாக்கெட் எடுத்துக்கிட்டு கிளம்ப நினைக்கும் போது அந்த அறையோட கதவு தானாவே லாக் ஆகுது. என்ன இது, திறந்து வச்ச கதவு தானா மூடுது. ஒருவேளை காத்துக்கு மூடி இருக்கும் போல, நமக்கு எதுக்கு வம்பு, ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கபோர்ட லாக் பண்ணிட்டு கிளம்பும் போது தானாவே இப்ப அந்த கபோர்டும் ஓபன் ஆகுது. சரி இதுவும் காத்துல தான் லாக் ஆயிருக்கும் போலன்னு இப்ப கபோர்ட ஃபுல்லா லாக் பண்ணிட்டு மறுபடியும் வெளியில போலான்னு பாக்கும்போது பூட்டப்பட்ட கபோர்டோட கதவு தானா தருகுது. பயபுள்ளைக்கு எப்படி இருக்கும், ஆஹா இது ஒரு பேயோட வேலைதாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா கதவை திறக்கும் போது ஆட்டோட தலையை கொண்ட அந்த சாத்தான் கடவுளே முன்னாடி வந்து நிக்குது. கரெக்டா அண்ணங்காரன் கத்துவான். அதே டைம்ல வெளியில வெடி வெடிக்கக்கூடிய சத்தமும் கேட்கும். அதனால இவன் கத்தன சத்தம் வெளியில கேட்கல. இதுக்கடையில ஹீரோயின் தான் அப்பாவுக்கு புத்தாண்டு விஷயம் சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்து அண்ணனுக்கு என்னாச்சுன்னு கவனிக்கும் போது ரூம்குள்ள இருந்து லைட் மட்டும் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. சந்தேகத்துல இவளும் பக்கத்துல வந்து எட்டி பார்த்தா மேல இருந்து அண்ணங்காரன் தொப்புன்னு கீழே விழுறான். மூஞ்சி முகரன்னு எல்லாமே தேஞ்சு உடஞ்சு கிடக்குது. கண்ணுக்கே தெரியாத அந்த கொடூரமான பேய் அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு. அதுலயும் கடைசியா ஹீரோயினோட கண்ணுக்கு முன்னாடியே அண்ணங்காரன் உடம்ப அலைக்கா தூக்கி தலைகீழா தலையிலேயே ஒரு அட்டி ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து நைனா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு போய் சொல்லி ஆம்புலன்ஸ்ல அவசர அவசரமா கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இதே துடிப்பு நின்னு போச்சு. முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அண்ணங்கார உயிரை மட்டும் காப்பாத்தவே முடியல. அடுத்த நாள் காலையில விடியுது. இறந்து போன அண்ணங்கார உடம்ப முறையா அடக்கம் பண்றதுக்காக சொந்த பந்தங்கள் எல்லாம் அவனை தூக்கிட்டு போவாங்க. நைனாவும் வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாரு. ஹீரோயின் மட்டும் தான் இருப்பாங்க. பாப்பா நீ கதவை லாக் பண்ணிட்டு வா, நம்ம உடனே கல்லறைக்கு போயாகணும். சரின்னு ஹீரோயினும் கதவை லாக் பண்ணும்போது கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை சொந்தக்காரனா இருப்பானோ சந்தேகத்துல கீழே பார்த்தா உடம்பு அலேக்கா காத்துல பறகுது. என்ன கொடுமை இதுன்னு புரியாம லைட்டா அண்ணாந்து பார்க்கும்போது 8 அடி உயரத்துக்கு ஒரு கொடூரமான பேய பார்த்திருப்போம்ல, அதே பேய் தான் முன்னாடி வந்து நிக்குது. அப்படின்னா அண்ணங்காரன் இறந்து போன அந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்கு வந்த அதே பேயோட இல்யூஷன் எல்லாம் இப்ப ஹீரோயினோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கு. சோ கதறி அழுதுகிட்டே தான் அண்ணன் சொன்ன விஷயங்களை நினைச்சு பாக்குறா. ஒருவேளை உன் பக்கத்துல பேய் இருந்தாலோ அதுங்க பேசக்கூடிய சத்தம் கேட்டாலோ நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உன்னோட காதையும் கண்ணையும் முடிக்கோ. இப்ப ஹீரோயினும் அதே மாதிரியே பண்ணிட்டு நைனா கூட போயிடுவா. கட் பண்ணா அடுத்து சில பல மாதங்கள் ஆகுது. இப்ப நைனாவோட கடை முன்ன விட இன்னும் அதிகமா சேல்ஸ் ஆகுது. பணமும் கொட்டுன்னு கொட்டுது. ஆனா வாழ்க்கையில மனுஷனுக்கு நிம்மதி மட்டும் இல்ல, அடுத்து தன்னோட பொண்ணு உயிருக்கும் ஆபத்து வந்துருமோன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கு. இதுக்கடையில ஹீரோயின் வழக்கம் போல கிளாஸுக்கு வந்தவ பாடத்தை கவனிக்காம அங்க இருக்க ஜன்னலையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. இதை கவனிக்கக்கூடிய டீச்சரும் ஜூலி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா கிளாஸ் கவனின்னு பக்கத்துல வருவாரு. சத்தத்தை கேட்டு இவளும் திரும்பி பார்க்கும்போது மேல இருந்து ஆட்டோட வெட்டப்பட்ட தலை ஒண்ணு டேபிள்லயே தொப்புன்னு விழும். நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஐயோ அம்மானு கத்தி கதறுவா. ஆனா அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. மாணவர்களும் சுத்தி இருக்க மத்த ஆளுங்களும் ஹீரோனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போலன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பயந்து போனவ அந்த இடத்த விட்டு மறுபடியும் பக்கத்துல இருக்க நூலகத்துக்குள்ள வந்து உட்காந்துப்பா. அப்ப அங்க வந்த ஹீரோவும் என்ன மறுபடியும் உனக்கு பிரச்சனையா, இந்த பாரு ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில நிறைய கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கும். ஆனா என்ன அதை வெளியில சொல்லும் போது நம்ம கூட இருக்க ஆளுங்க அதை நம்ப
நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ, நமக்கு ஆதரவு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோன்னு நிறைய கவலைகள் இருக்கும். அந்த ஒரே காரணத்தாலேயே உண்மைகளை நமக்குள்ளேயே மறைச்சுப்போம். சின்ன வயசுல நானும் ஒரு நிலைமையில இருந்திருக்கேன். ஆனா அந்த நேரத்துல நான் என்னோட கவலைகளை ஒரு புக்ல எழுதி வைப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பிடிச்ச நம்பகமான ஒரு ஆளை சந்திக்கும் போது அந்த புத்தகத்தை அவங்க கிட்ட கொடுப்பேன். நீ இதை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா அது உனக்கு உதவியா இருக்கும். பதிலுக்கு ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அன்னைக்கு நைட்ல இருந்து தான் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதோ அது எல்லாத்தையுமே ஒரு நோட்ல கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரியான சத்தம் ஹீரோனுக்கு கேக்குது. சந்தேகத்துல அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு அறையா போகும்போது ஒரு சீன்ல நம்ம ஹீரோயினோட அப்பா மந்திர சடங்கெல்லாம் பண்ணுவார்ல, அந்த சாத்தானோட அறைக்குள்ள இருந்து தான் சத்தம் கேக்குதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறா. பொறுமையா கதவை திறந்து உள்ள வரும்போது அந்த சாத்தான் கடவுள் இருக்குல்ல, அது இறந்து போன ஹீரோயினோட அண்ணங்காரன் உடம்ப கீழே போட்டு நகங்களை வச்சு தாறுமாறா கிழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனை கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. கூடவே இறந்து போனதா நினைச்ச அண்ணங்காரன் வழியில கதற மாதிரியும் என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு ஹீரோயின் பேரை சொல்லி கத்துற மாதிரியும் தெரியுது. அப்ப திடீர்னு அந்த சாத்தான் கடவுள் ஹீரோயின் பக்கமா திரும்ப நம்மால அதே இடத்துல மயங்கிட்டா. கண்ணை முடிச்சு பார்த்தா ரெண்டு கையிலையும் அவ்வளவு காயங்கள். நைனா தான் கட்டுப்பட்டு விடுவாரு. அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் இதே மாதிரியே காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்ப தனக்கும் அந்த காயங்கள் வந்ததால கண்டிப்பா நானும் சாக போறல, என் வாழ்க்கை முடிய போகுதுல்ல அப்படி இப்படின்னு இவளாவே புலம்பிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறா. பதிலுக்கு நைனாவும் கவலைப்படாதமா, என் உயிரை கொடுத்தாச்சும் கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்கு ஏதாவது நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன், என் கூட வான்னு சொல்லிட்டு இந்த நைனாவுக்கு சாத்தான் கடவுளை வேண்டதுக்கான மந்திரங்களை சொல்லி கொடுத்த மந்திரவாதி இருக்கான்ல, இப்ப அவனை பாக்குறதுக்காக பல மைல் தூரங்கள் பயணம் பண்ணி ஒரு காட்டுக்குள்ள கார் திரும்புது. அப்பதான் ஓரத்துல ஒரு வயசான பாட்டி நிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. அப்பா, நீங்க இந்த பாட்டிய பாத்தீங்களா? என்னமாச்சு உனக்கு? கண்ணுல எதுவும் பிரச்சனையா? பாட்டி கிட்டேன்னு யாரும் இல்ல. ஐயோ அப்படின்னு நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அமானுஷமான உருவங்கள் தெரியுது போலன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஒரு முறை அந்த பாட்டியோட உருவம் தெரிஞ்சா பிரச்சனை இல்ல, காட்டுக்குள்ள அங்க இங்கன்னு அந்த கிழவியோட மூஞ்சி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கிட்டத்துல இவங்க போற அந்த பாதையிலயும் வந்துருச்சு. இத பார்த்து பயந்து போன ஹீரோயின், அப்பா அந்த பாட்டி மேல வண்டியை ஏத்திராதீங்கன்னு இவ ஸ்டேரிங்க பிடிச்சு திருப்ப கட்டுப்பாட்டை இழந்து வண்டி காட்டுக்குள்ள இருக்க ஒரு மரத்திலேயே டம்முன்னு இடியும். நல்ல வேலையா ஹீரோயின் இன்னும் சாகல. தான் எங்க இருக்கோன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது பக்கத்துல ஒரு கொடூரமான பேய் வாயை பொழந்துகிட்டு பக்கத்துல வரும். பயந்து போனவ காரை விட்டு வெளியில வந்து கவனிக்கும் போது கண்ணு கட்டுற தூரத்துல நைனா மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்பா நில்லுங்கப்பா, நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா நைனா ஒரு இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்துட்டாரு. அப்பா வாங்கப்பா, டைம் ஆயிடுச்சு, நம்ம அந்த மந்திரவாதி கிட்ட போய் ஆகணும். பதிலுக்கு அந்த நைனாவோட உருவமும் டப்புன்னு திரும்பும் பாருங்க. அப்பதான் ஹீரோனுக்கே தெரியுது இவ்வளவு நேரமா இவ ஃபாலோ பண்ணிட்டு வந்தது தன்னோட அப்பாவை கிடையாது, அதுவும் ஒரு கொடூரமான பேய். அப்படின்னா உண்மையான நைனாவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அந்த ஆளு இன்னும் காருக்குள்ள மயக்கத்துல இருக்காரு. சொல்ல போனா இப்பதான் மயக்கத்தை விட்டே கண்ண முழிக்கிறாரு. தான் பொண்ணு இங்க இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்ப அவளை தேடி கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இதுக்கடையில பேய பார்த்து பயந்து போன ஹீரோயின் காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடும்போது தரைக்குள்ள இருந்து ஒரு பேயோட கைகள் வெளியில வந்து டக்குனு இவ காலை பிடிச்சிரும். இது மூலமா நம்மால தடுக்கி விழுந்துட்டா. அப்ப பாருங்க, ஒரு சின்ன பையனோட பேய் மண்ணையெல்லாம் புறந்து தள்ளிக்கிட்டு நேரா ஹீரோயின் மேல ஏறி வந்து உட்காருது. ஆக்சுவலா இதே மாதிரியே எக்கச்சக்கமான பேய்கள் ஹீரோயின் உடம்ப சுத்து போட்டு நிக்குது. பயந்து போனவ சம்பவ இடத்துலயே மயங்கி போயிடுவா. கண்ண முழிச்சு பார்த்தா இவ ஒரு வித்தியாசமான குடிசை வீட்டுல இருக்கா. சந்தேகத்துல லைட்டா வெளியில வந்து கவனிக்கும் போது அங்க நைனா உட்கார்ந்து இருக்காரு. கண்ணுக்கு முன்னாடியே இவங்க தேடி வந்த மந்திரவாதியும் உட்கார்ந்துட்டு இருக்கான். நிலைமை கைமீறி போயிடுச்சு. என் பொண்டாட்டி பையன் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்ப அடுத்து அந்த சாத்தான் என்னோட பொண்ணை குறி வச்சிருக்கு. நீங்க தான் எப்படியாச்சும் என் பொண்ணோட உயிரை காப்பாத்தி ஆகணும். பதிலுக்கு அந்த மந்திரவாதியும், யோ நீ அந்த சாத்தான் கிட்ட வரங்கள் வேணும்னு ஆசைப்பட்ட, அதனால மந்திரங்களை நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்ல போனா நான் உங்களுக்கு வெறும் தரகர் வேலை மட்டும் தான் பார்த்தேன். நேரடியா சாத்தானுக்கும் உனக்கும் மட்டும் தான் ஒப்பந்தம் இருக்கு. ஒருவேளை உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணா சாத்தான் கடுப்பாகி என்னோட கதையை முடிச்சிடும். சோ தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுங்க பாரு. இதே டைம்ல ஹீரோயின் அங்க இருக்க இன்னொரு அறைக்கு வந்து கவனிக்கும் போது அங்க ஏற்கனவே எக்கச்சக்கமான குடும்பங்களோட போட்டோ ஒட்டப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில போட்டோக்கள்ல மட்டும் நிறைய கருப்பு நிற புள்ளிகள் இருக்கு. அப்ப அங்க வந்த மந்திரவாதியும், இந்த அறைக்குள்ள வரதுக்கு உனக்கு அனுமதி இல்ல, அதான் ஏற்கனவே வந்துட்டேன்ல. ஆமா இந்த போட்டோக்கள்லாம் யாரோடது? உங்க குடும்பங்கள் மாதிரியே ஏழ்மையா இருக்கவங்க சாத்தான் கிட்ட வர வேணுங்கிறதுக்காக என்கிட்ட உதவி கேட்டு வந்த ஆளுங்க தான் இவங்க எல்லாருமே. ஆரம்பத்துல சாத்தானுக்கு கேட்கிற எல்லா பலிகளையும் கொடுத்த இவங்க குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறமா அவங்க இந்த பலியை கொடுக்க மறந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா என்னோட அப்பா ஒப்பந்தத்தை மீறிட்டாருன்னு சொல்றீங்களா? ஆமா, ஆரம்ப காலத்துல உங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல கடை வைக்கணும், நிறைய பணம் வேணும்னு தான் ஆசை இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல அது ஒரு பேராசையா மாறுச்சு. பதிலுக்கு சாத்தான் கடவுள் சும்மா இருக்குமா? ஆசைகள் அதிகமாகும் போது பலிகளோட பவரும் அதிகமாகணும். அதனால மனுஷனை பலியா கடிச்சு உங்க அப்பாவுக்கு பேராசங்கிற பேய் பிடிச்சதால தன்னோட சொந்த குடும்பத்தையே அழிச்சுக்கோன்னு சாத்தான் கிட்ட ஒப்பந்தம் போட்டான். அது மூலமா தான் இவனோட வியாபாரத்துல அதிகமான லாபமும் கிடைச்சது. அப்பா அப்படின்னா சாத்தான் காரணம் இல்லாம நம்மள தாக்கல. அம்மா அண்ணன் இவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணமா? என்ன மன்னிச்சிடுமா, அவசர புத்தியால தப்பான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டேன். எப்படியாச்சும் நானே அந்த சாத்தான் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன். இது மூலமா என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்தவன் அந்த சாத்தான் கடவுளுக்காக ஒரு அறை வச்சிருப்பான்ல, அதுல இருந்த எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சு ரூமையும் லாக் பண்ணிட்டான். கூடவே இவன் வாங்கி வச்சிருந்த 2 காரு, அப்புறம் இவனோட சொந்த கடை, இது எல்லாத்தையுமே வித்து அதுல இருந்து வர
வரக்கூடிய பணத்தை பாதி அளவு பணத்தை அனாதை ஆசிரமத்துக்கு ஒப்படைச்சிட்டான். மீதி பணத்தை வச்சுக்கிட்டு சாத்தான் கடவுள்கிட்ட இருந்து தங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது ஆள் இருக்க மாட்டாங்களான்னு தேடி இந்த ஜாவோ தீவோட ஒவ்வொரு மூலையிலுமே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல என்னதான் தன்னோட அப்பா மிகப்பெரிய தப்பை பண்ணிருந்தாலும் கூட இப்ப அதை திருத்திக்க தன்னோட உயிரை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு தான் அப்பா மேல நம்பிக்கை உருவாகுது. முதல் நாள் தேடி பார்த்துட்டு எந்த ஒரு மந்திரவாதியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ எதுவும் யோசிக்காதமா, ரூம்ல போய் நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு நைனா கிளம்பும் போது டம்மு டம்முன்னு ஏதோ சத்தம் கேக்குது. சந்தேகத்தில் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் கதவுல தலைய வச்சு முட்டிட்டு இருக்கா. பாப்பா என்னாச்சு உனக்கு, நீ நல்லா தானே இருக்கன்னு பக்கத்துல வரும்போது டப்புன்னு தலைய திருப்பி பேய் மாதிரி சிரிச்சுட்டு உள்ள ஓடி போயிடுவா. பயத்துல பின்னாடியே வரும்போது உள்ள வந்த ஹீரோயினை காணோம். எங்க போனான்னு புரியாம அண்ணாந்து பார்த்தா சுவர்களுக்கு மேல ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறிட்டு இருக்கா. ஜம்ப் அடிச்சு கரெக்டா நைனா மேலேயே தொத்திப்பா கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. ஆனா நம்மால் சும்மாவா சொலட்டி அடிச்சு பெட்ல தூக்கி போடும்போது ஹீரோயின் அதே இடத்துல மயங்கி போயிடுவாங்க. ஆஹா நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, இதுக்கப்புறம் ஏனோ தானோன்னு மந்திரவாதியை தேடினா வேலை கேட்காதுன்னு பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரே ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மந்திரவாதியவும் தேடி போறாங்க. ஆனா எல்லாருமே சாத்தான் கடவுளுங்கிற பிரச்சனையை சொன்னாவே உயிருக்கு பயந்து எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு விரட்டி விட்டுருவானுங்க. அப்பதான் கடைசியா ஊமான் சொல்லப்படக்கூடிய ஒரு தாய் கலவியை பார்க்க வந்திருக்காங்க. இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியல, ஆனா இருந்தாலுமே வந்திருக்கக்கூடிய ஹீரோயினோட பேரை கரெக்டா சொல்லுவாங்க. அம்மா தாயே, சாத்தான் கடவுள் கிட்ட தப்பான ஒப்பந்தத்தை போட்டுட்டேன், எப்படியாச்சும் நீங்க தான் அதுல இருந்து என்ன காப்பாத்தணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு என்னோட பணத்துல இருந்து நல்லது பண்ணிருக்கேன். வயலுக்கு தாய் கலவியும் கேட்க பக்கம் சிரிச்சுட்டு, ஏண்டா சாத்தான் கடவுள் தான் உனக்கு அந்த பணத்தையும் செல்வத்தையும் கொடுத்துச்சு, இப்ப அந்த பணத்தையே திரும்ப நீ ஒரு அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்தா அது உன்னோட பணமாயிடுமா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, ஜின்கள் கிட்ட ஒப்பந்தம் போட்டா கூட உன்னால உயிர் பிழைக்க முடியும், ஆனா சாத்தான் கடவுள் கண்டிப்பா உன்னால அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பிரச்சனை அது மட்டும் இல்ல, சரியா 2002ல உன்னோட மனைவி இறந்து போனா, அடுத்து 2012ல உன்னோட பையன் இறந்து போனா, நாளை மறுநாள் 2022க்கான புத்தாண்டு வரப்போகுது. அதாவது 10 வருஷத்துக்கு ஒருக்கதான் அந்த சாத்தான் கடவுள் உன் குடும்பத்துல இருக்க ஆளுங்களை பலியா எடுத்துக்குது. அப்படி பார்த்தா நாளை மறுநாள் உன் பொண்ணோட உயிரையும் அந்த சாத்தான் எடுத்துக்கும். என்ன மன்னிச்சிரு, சாத்தான் கடவுளையே எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. சோகத்துல வாடி போன நைனா வேற மந்திரவாதியை தேடி போலான்னு சொல்லும் போது, வேணாப்பா, ஏற்கனவே மந்திரவாதிகளை தேடி 10 வருஷத்தை நொடி பொழுதுல இழந்துட்டோம், மீதி இருக்க இந்த ஒரு நாளையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, திரும்ப நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லும் போது நைனாவும் அழுதுகிட்டே சரின்னு சம்மதிக்கிறாரு. ஹீரோயின் ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி அடுத்த நாள் காலையில மீட் பண்ண வர வைக்கிறா. அம்மா என்னாச்சு உனக்கு, எக்ஸாமுக்கு அப்புறமா கடந்த 10 வருஷமா உன்னை ஆளையே காணோம், மன்னிச்சிடு, அது ஒரு பெரிய கதை, என்னால எல்லாத்தையுமே நேரடியா சொல்ல முடியல, அதனாலதான் நீ எனக்கு கொடுத்த ஐடியா படியே என் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே இந்த நோட்ல எழுதி வச்சிருக்கேன். இப்ப இதை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நாளை மறுநாள் நீ படிச்சா போதும். வயலுக்கு ஹீரோவும் எனக்காக ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ண, சொல்லாம கொல்லாம இந்த மாதிரி மறுபடியும் எங்கேயும் போயிடாத, ஏன்னா நீ இல்லாதப்ப நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ண. இப்ப ஹீரோனை லவ் பண்றான், அதத்தான் இன்டைரக்டா சொல்றாங்கிற விஷயத்தையும் இவளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு நைட்டே ஹீரோயின் சாக போறா. அந்த ஒரே காரணத்தாலேயே இவளுக்குள்ள காதல் இருந்தாலும் கூட அதை மொத்தமா மறைச்சிட்டு பார்த்து சேஃபாரு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. நேரம் போக நைட் ஆயிடுச்சு, மணி கரெக்டா 11:55. அப்பா, நான் சாக போற விஷயத்த நீங்க பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, தயவு செஞ்சு தள்ளி போயிடுங்க, நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுமான்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு நைனா பக்கத்து அறைக்கு வந்துடுவாரு. கரெக்டா மணியும் 12 ஆகுது. பார்த்தா அந்த கொடூரமான சாத்தான் கடவுள் ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். அடுத்த நிமிஷமே ஹீரோயின் தன்னோட கட்டுப்பாட்டையும் மீறி ஏற்கனவே காயங்களுக்கு கட்டுப்போடு வச்சிருப்பால அந்த துணியெல்லாம் கிழிச்சு போட்டு தன்னோட சதையவே பிச்சு எடுக்கிறா. மூஞ்சி முகரன்னு எல்லாத்துலயுமே பொல பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. கடைசியில ஒரு கூர்மையான கத்தி எடுத்து தன்னோட கழுத்தை தானாவே அறுத்துக்கிட்டு சாத்தான் கடவுள் ஹீரோயினை ஒரு பலியா எடுத்துப்பான். இத பக்கத்துல இருந்து பார்த்த நைனாவுக்கு வேதனை தாங்கல, கதறி அழுதுட்டு இருப்பாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ இருக்கால, அவனும் ஹீரோயின் கொடுத்த அந்த புக்கை படிச்சு பார்க்கும்போது சாத்தான் கடவுள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் வருது. அப்பதான் புத்தகத்தோட கடைசியில ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சவங்க திடீர்னு பிரியும் போது அடுத்த ஜென்மத்துல திரும்ப அவங்க ஒண்ணு சேருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீயும் நானும் ஒண்ணு சேருவோன்னு போட்டிருக்கா. இத பார்த்து மனசை தாங்காத ஹீரோ கையில ஒரு பூங்கத்தை வாங்கிட்டு ஹீரோயினுக்காக நைனா ஒரு கல்லறை வச்சிருப்பார்ல, அந்த இடத்துல அந்த மலர் வளையத்தை வச்சுட்டு அடுத்த ஜென்மத்துல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதே டைம்ல பணக்காரனா செல்வ செழிப்பா வாழ்ந்த ஹீரோயினோட அப்பா இப்ப ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி குடும்ப போட்டோவை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்காரு. அப்ப இந்த சாத்தான் கடவுளோட அறை இருக்கும்ல, அதுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது. சந்தேகத்துல எட்டி பார்த்தா கதவு தானாவே திறக்குது. அதுக்குள்ள இருந்து இறந்து போன ஹீரோயின் அண்ணங்காரன் அப்புறம் இவனோட பொண்டாட்டி இந்த 3 பேருமே திரும்ப உயிரோட வர மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அவங்களோட தலை மனுஷ தலையா இருந்தாலும் கூட திடீர்னு சாத்தானுக்கு பலி கொடுத்த அந்த ஆட்டோட தலையா மாறுற மாதிரி தெரியுது. அப்ப பொண்டாட்டிய பாருங்களேன், என் பக்கத்துல வான்னு நைனாவுக்கு சிக்னல் கொடுக்க யாருமே இல்லாம அனாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா தன்னோட உயிரையும் விட்டு தன் குடும்பத்து கூட ஆவிகள் உலகத்திலேயாச்சும் நிம்மதியா வாழலாம்னு சொல்லி அந்த அறைக்குள்ள போற மாதிரியும் கடைசியில சாக போற மாதிரியும் காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை.